ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி 1 இயர் கேப்புக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். காலையிலேருந்தே வீடியோ போடணும், காஃபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் நேற்று நைட்டு யோசித்து வச்சுருந்தேன். பட் காலையிலே எழுந்திரிக்கும் போது ஆஸ் யூஷுவல் கிச்சனுக்கு காஃபி குடிச்சிட்டு ஃபோன் எடுக்கும் போது ஞாபகம் வந்து ஐயோ எனக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நான் கேமராவை அப்போ தான் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு கேமராவுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை. பட் என்னவோ எனக்கு தெரியல, அது கேமரா கான்ஷியஸாகவே இருக்குது, எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது. மேபி நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கையை மட்டும் காமிச்சு வீடியோ போட்டு பழகி இருக்கிறதுனால எனக்கு அந்த கேமரா முன்னாடி பேசி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ போடணுன்றது எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. இனிமேட்டு அதை பழகிக்கிறேன். வீடியோ போடலாம், விளாக்ஸ் போடலாம், டே டு டே லைஃப்பில் நடக்கிறதுலாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நான் அதை ட்ரை பண்ணுறேன். எனக்கும் அது ரொம்ப ஆசை. நிறைய பேர் அந்த மாதிரி போடும்போது நம்மளும் அந்த மாதிரி போடணுன்னு கேமரா ஆன் பண்ணால் பேசவே வர மாட்டேங்குது. அது என்னே தெரியல. கேமராக்கு பின்னாடி நல்லா பேசுகிறதுக்கு வருது, கேமரா முன்னாடி எடுத்தால் என்ன பேசணும் எப்படி பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது. இனிமேட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் புதினா சட்னியும் தான். தோசைக்கு நம்ம வீட்டிலே தான் மாவு அரைச்சிருக்கோம். இது ரேஷன் அரிசி தான் உங்களுக்கு நான் போட்டு அரைச்சிருக்கிறது. 4 டம்ளர் புழுங்கலரிசியும் 2 டம்ளர் பச்சரிசியும் 1.5 டம்ளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா வருது, இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப நல்லா வருது. அண்ட் புதினா சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் போட்டுட்டு உளுத்தம்பருப்பும், அதுக்கப்புறமா தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா புளி, கொஞ்சமாக புளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்து அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவையும் கொத்தமல்லியும் 2 சாட்டே பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிடணும். அது ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கலர் ரிட்டைன் ஆகாது. ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அதை வதங்கி சுருண்டு வந்துடும். அப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அது க்ரீன் கலர் டார்க் கலராகி உங்களுக்கு புதினா சட்னி பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த மணமும் அந்த கலரும் அப்படியே இருக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா இண்டாலியம் தவான்றதுனால இது நமக்கு நல்லா வருது தோசை. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், இது இண்டாலியம் ரொம்ப நல்லா வரும். இது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடுத்த வாட்டி சுடும்போது ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோசை தவாவை ரொம்ப ட்ரையாக வச்சுருந்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு தோசை ஒட்டிக்கும், சரியாக வராது. அண்ட் ரொம்ப நல்லா ஈவனாக இது உங்களுக்கு இந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால ஈவனாக கிறிஸ்பாக இருக்கும். நல்லா அந்த தோசை அந்த ஊற்றும் போதே நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளோ நல்லா வரும், நல்ல பெரிய தோசையாகவும் கிடைக்கும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியமும் கிடையாது. எனக்கு என்னவோ பெருசாக அந்த நான்ஸ்டிக்கில் ஊற்றும் போதே சுருண்டு வந்துடுது, தவாவில் ஊற்றும் போதே அது கரண்டியோட ஒட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. எனக்கு நான்ஸ்டிக்கை விட இந்த தவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஊற்றி எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தோசை வருது. அண்டு உங்கள் வீட்டிலலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி மாவு அரைப்பீங்கன்றதும் எனக்கு ரேஷியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்டு இந்த மாதிரியான வீடியோஸ் இனிமேட்டு டே டு டே லைஃப்பில் நடக்கிற விளாக்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. அண்டு இந்த மாதிரிலாம் நம்ம போடலாம், இல்லை இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்டு வீடியோக்கு முன்னாடி வரத்துக்கும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே எனக்கு தோசை மூடி வச்சு சுடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பி போட மாட்டேன் தோசை, அவ்வளோவா மூடி வச்சு தான் சுடுவேன். மூடி வச்சு சுட்டிங்கனாவும் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடும், அண்ட் திருப்பி போடுற வேலையும் இருக்காது, அந்த கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். எனக்கு என்னவோ அந்த மூடி வச்சு சுடுற தோசை தான் எனக்கு பிடிக்கும். திருப்பி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோசை, அதனால் நான் எப்போவுமே மூடி வச்சு தான் சுடுவேன். இங்கே பாருங்கள் அந்த சட்னியோட கலர் பாருங்கள், அப்படியே அந்த க்ரீன் கலர் அப்படியே ரிட்டன் ஆகிருக்கு பாருங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கு தோசை, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு.
அண்ட் இது வந்து உங்களுக்கு நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை குக்கிங் எந்த மாதிரி வேணும், இல்லை நம்ம சேனலில் வந்து நிறைய பூஜா வீடியோஸ் இருக்குது, அதெல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி என்ன பண்ணுறதுன்றது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கும் என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடலாம் இருக்கேன். டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுறத போடுவோம் அப்படின்னு. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல்லையும் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்டு மெசேஜில் உங்களுக்கு நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம அதை வந்து எப்படி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், அதை நம்ம எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோன்றதை உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் சமைச்சி முடிச்சுட்டு உடனே க்ளீன் பண்ணிடணும், அப்படியே வந்து வைக்க மாட்டேன். எனக்கு சமைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணணுன்னா அப்படியே வந்து உட்காந்துருவேன், ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருவேன்றதுனால எப்போவுமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சு இற கட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். தொடச்சிக்கிட்டே இருக்குவேன் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி, அந்த கேஸும் சரி, எனக்கு என்னவோ தெரியல, சமைக்கும் போது தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அது ஏன் துடைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அதை நான் அத்தனை வாட்டி தொடச்சிருக்கேன்றது. அது என்னவோ எனக்கு சப்கான்ஷியஸாக அது ஓடிக்கிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு ட்ராப் எனக்கு எண்ணெய் சிந்துனாவோ இல்லை எண்ணெய் சட்னி சாம்பார் ஏதாவது சிந்திருச்சுன்னா எனக்கு உடனே தொடச்சிடணும். அண்ட் எனக்கு அது வந்து கருத்துணியும் பார்த்திங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அந்த கருத்துணி எனக்கு ரொம்ப அழுக்காக வைக்கிறதுக்கும் பிடிக்காது. எவ்ரி மீல்க்கு நான் மாற்றுவேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது தோசை தவாவையும் துடைக்கிறேன் கவுண்டர் டாப்பையும் துடைக்கிறேன்னு, அப்படி இல்லை. எனக்கு அந்த கருத்துணி க்ளீனாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக அது வந்து இது சுத்தமான துணி இல்லை அதில் துடைக்கிறோன்ற மாதிரி இருக்காது. எவ்ரி மீல்க்கு நான் வந்து அந்த கருத்துணியை மாற்றுவேன். அந்த கருத்துணியும் பிசுனோ இல்லை ஈரமாவோ இல்லை ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணுறதை நான் பண்ண மாட்டேன். எவ்ரி மீல்க்கு நான் கருத்துணியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது வந்து பழகிருச்சு. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடச்சிக்கிட்டே இருப்போம், அது ஏன் துடைக்கிறோம் எதுக்கு துடைக்கிறோன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அது என்னவோ எனக்கு தெரியல. அந்த கவுண்டர் டாப் மட்டும் எனக்கு வந்து க்ளீனாக இருக்கணும். எனக்கு தண்ணியோ இல்லை பிசுனோ ஏதாவது சிந்திட்டாலோ இல்லை ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டாலோ எனக்கு வந்து தூக்கமே வராது. அதை தொடச்சிட்டு தான் அந்த வேலையே நான் பார்ப்பேன். இப்போ எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பொருள் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வந்து இன்னொரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அந்த பாத்திரத்துலேயே நான் வைக்கவும் மாட்டேன். எனக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி போட்டுடணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அது என்னவோ எனக்கு அது அப்படியே பழகிருச்சு. நம்ம யூஸ் பண்ண கடாய் அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புதினா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் டப்பு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை பாருங்கள் எப்படி துடைச்சிட்ருக்கேன் பாருங்கள். அது இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அத்தனை துடைக்கிறேன்னு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், பட் பழகிடுச்சுன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கை வந்து அப்படி தான் இருக்குது. அது ஏன்னே தெரியல. பசங்களும் சொல்லுவாங்க ஏன் மம்மி இப்படி துவைச்சிட்டே இருக்கீங்க, அதை இருந்துட்டு போட்டுமே அப்புறம் தான் தொடங்கிங்களா லாஸ்ட்டாக அப்படின்வாங்க. அது என்னவோ எனக்கு வந்து அப்படியே சிந்துனா உடனே துடைச்சிடணும். இந்த மாதிரி எனக்கு துடைச்சாதான் அது நிம்மதியாகவே இருக்கும். எனக்கு இல்லைன்னா அதை யோசிச்சுட்டே இருப்பேன், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான பர்சன் நான். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யார் யார் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் கேமரா வச்சுட்டு ஆன் பண்ணுவோம், பட் கேமரா இருக்கிறதே தெரியாமல் நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் இனிமேட்டு வரப்போகுது. நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நம்ம வந்து நல்லா வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பெரிய க்ரோத் இல்லைனாலும் எனக்கு என்னவோ இந்த யூடியூப்பை வெட்டுறதுக்கு மனசே இல்லை. அது ஏன்னே தெரியல. எனக்கு இந்த யூடியூப் வந்து ரொம்ப பேஷனேட்டாக பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணது. அதனால தான் இதில் எத்தனை பிரேக் நான் எடுத்தாலும் அகைன் அண்ட் அகைன் இதுக்குள்ளேயே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை எனக்கு விடவோ இல்லை வந்து ஸ்டாப் பண்ணவோ எனக்கு மனசே இல்லை. பிரேக் எடுக்கணும், ஆனால் மறுபடியும் இது உள்ளே நான் வரேன். அது என்னன்னே தெரியல. எனக்கு வந்து யூடியூப் வந்து ரொம்ப பேஷனேட்டோட ஸ்டார்ட் பண்ணது.
அதை வந்து சரி வேண்டாம் போதுன்ற மனநிலைக்கு எனக்கு அது வந்து வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. சரி நம்ம மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.